வணக்கம் உறவுகளே. நங்குரம். நான் முருகேசன். இந்த காலகட்டம் ரயில்வே துறைக்கு ஒரு மிகப்பெரிய சோதனையான ஒரு காலகட்டம் தான் அப்படின்னு பார்க்குற வேண்டியிருக்குது. நேற்றுக்கு பாருங்கள், திருவள்ளூர் பக்கத்தில் ஒரு பெரிய மணலியிலேருந்து ஏற்றிக்கிட்டு போன ஆந்திரா நோக்கி போன ஒரு சரக்கு ரயில் தடம் புரண்டு டேங்கர்லாம் எரிஞ்சு விட்டுட்டு ஒரு 10 டேங்கர் பக்கம், ஒவ்வொரு டேங்கர்லேயும் 27,000 லிட்டர் டீசல். ஒவ்வொரு டேங்கரில் 27,000 லிட்டர் டீசல் இருக்குங்க. 27,000 டீசலும் எரிஞ்சு கிட்டத்தட்ட 9 டேங்கருக்கு மேலே எரிஞ்சு லாஸ் ஆகிருக்கு. அரசுக்கு மிகப்பெரிய இழப்பு. அந்த மக்களுக்கு, பக்கத்தில் இருந்த மக்களுக்கு நேரடியான பாதிப்பு இல்லை அப்படின்னாலும் மறைமுகமான இந்த மூச்சு திணறல் இந்த மாதிரி தான். ஏன்னா டீசலில் 27,000 லிட்டர், நான் 10 டேங்கர்னால் என்னங்க ஆச்சு? கிட்டத்தட்ட 9 டேங்கர்னு வைங்களேன். 9 டேங்கர் இவ்வளோ பெரிய ஒரு பொல்யூஷனை உண்டு மாற்று காற்று மாசை உண்டு போகணும். அதனால் கிலோமீட்டர் தூரத்துக்கு எரிஞ்சிருக்கும் தாங்க. அது பக்கத்தில் யாரும் போக முடியாது. அந்த நச்சு காற்று தானே அதெல்லாம் சுவாசிக்கிறது ரொம்ப ஒரு கடினமான ஒரு வேலையாக இருக்கும். அதுக்கான அரசுகள்லாம் அந்த ஏற்பாடெலாம் பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நேரடி பாதிப்புகள் இல்லை. இருந்தாலும் அரசுக்கு ஒரு பெரிய இழப்பு. துரிதமாக செயல்பட்டு அந்த எல்லாம் அமைச்சிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயந்தான் ஒன்று வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்திங்கன்னா திருப்பி இந்த ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கடலூரில் ஒரு விபத்து. அது ஒரு பள்ளி வேன் மேலே ட்ரெயின் மோதிடுச்சு அப்படின்னு. அந்த ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்க, அந்த ஒரே குடும்பத்தில் இருக்கிற 2 குழந்தைங்க இறந்து போயிருக்காங்க. அந்த குடும்பத்தில் ஒரு குழந்தைங்க ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தைன்னு வைங்களேன். குழந்தைன்னா அப்படின்னா தெய்வமும் குழந்தையும் ஒன்று அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே எவ்வளோ கவலையோடு இருந்து நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலும் நம்மளுடைய கவலைகள் தீர்க்கப்படுது அந்த குழந்தைங்களை பார்க்க உடனே. மூளையில் ஒரு ரசாயன மாற்றம் இது மாதிரி ஏற்பட்டு அந்த குழந்தை முகத்தை பார்க்கும்போது நம்மளுடைய வெளியில் இருக்கக்கூடிய சூழல்கள், கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், தொழில் பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது மனிதனுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கக்கூடிய வல்லமை குழந்தையினுடைய முகத்துக்கு இருக்குது. அந்த திருப்தி இருக்குது பார்த்தீங்களா, அது எத்தனை காசு கொடுத்தா வெளியில் வாங்க முடியாது. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த குழந்தைங்க. அதே குழந்தை மாதிரி 2 குழந்தைங்க ஒரே குடும்பத்தில் இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள். அந்த குடும்பத்தினுடைய வலி, வேதனை, அந்த கொடூரம் ரொம்ப கொடூரமான ஒரு செயலாக தான் நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்குது. இப்போ அந்த பகுதி மக்கள் என்ன சொல்கிறாங்க, ரயில் கீப்பர் அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த கேட் கீப்பர், கேட்டை மூடக்கூடிய ஒரு ஆள் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த ஆள் அங்கேயே இல்லைங்கிறாங்க. எங்கேயோ போய் விழுந்து தூங்கிட்டானா, தண்ணி வச்சுட்டானா, கடகண்ணி எதுக்கும் போயிட்டானா, அது டைமிங் தெரியுமா தெரியாதா, அது ஒரு பக்கெட்டு. அதே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல இருந்த மக்கள் சொல்கிறாங்க. ஆனால் ரயில்வே விசாரணை அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரயில் கேட் கீப்பர் இருந்தார், கேட்டை மூட தான் போனார். அப்போதைக்கு இந்த வேன் டிரைவர் இருந்துக்கிட்டு, இல்லைங்க ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு, அதனால் நீங்கள் கேட்டை மூடாதீங்க, அதுக்குள்ளே நாங்கள் பாஸ் ஆகிடும், அதுக்கப்புறம் நீங்கள் முடிங்கன்னு சொன்னாராம். அதனால் இவர் கேட்டை மூடலையா, அதுக்குள்ளார இவங்க கிராஸ் பண்ணுற ட்ரெயின் வந்துடுச்சான். இது எப்படி நம்புகிற மாதிரி இருக்குங்களா? அது ரயில்வே துறை சொல்லுது பாருங்கள். இந்த கேட் கீப்பர் இந்த குழந்தைங்க கூட கேட்டாங்களாம், அங்கிள் எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு. இது இவருக்கு ஹிந்திக்காரனுக்கு புரிஞ்சிருக்குது. அவங்க தமிழில் கேட்டது இவருக்கு புரிஞ்சிருக்கு. ஒருவேளை இந்த டிரைவர் ஹிந்தியில் கேட்டுருப்பாரோ என்னமோ தெரியல. கேட்டு மூடி இருந்தால் கப்பலே வந்தாலும் திறக்கக்கூடாது. கப்பல்னு சொன்னால் ஒரு காமெடிக்கு சொல்கிறேன். கப்பலே வந்தாலும் திறக்கக்கூடாதுன்னு தான் ரயில்வே சட்டம் சொல்லுது. கேட்டு எதுக்காக போடுறோம்? ரயில் விபத்துகளை தவிர்ப்பதற்காக. ரயில் மோதி மற்ற வண்டிகளுக்கோ வாகனங்களுக்கோ உயிர்களுக்கோ சேதம் வரக்கூடாதுங்கிறது தான் கேட்டு போடுறது. அந்த கேட்டு எமர்ஜென்சிக்கு போடுற அந்த கேட்டை நீங்கள் ட்ரெயின் வரத்துக்குள்ளே நாங்கள் போயிடுறோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறாருன்னா நீங்கள் திறந்து விட்டுருவீங்களா? நீங்கள் அந்தளவுக்கு அவர் என்ன மென்டலாக அவர் அந்த கேட் கீப்பரு. ரயில்வே சொல்கிற நிர்வாக காரணம் பார்த்துக்குங்க. ரயில்வே எப்பயுமே அப்படி தான், எதையும் உண்மையான காரணங்களை சொல்கிறதில்ல, எந்த விபத்துக்கும் உண்மையான காரணங்களை சொல்கிறதில்ல. இப்போ இது ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குது. ஏகப்பட்ட ட்ரெயின் விபத்துகள் நடக்குது, ஏரோப்ளேன் விபத்துகள் நடக்குது, நிறைய விபத்துகள் நடக்குது. சாலையில் தான் அடிக்கடி மோதிக்குவாங்க, இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு போயிரு. இப்போ நான் ட்ரெயினில் ஏரோப்ளேனில் எல்லா இடத்துலையும் நடக்குது இந்த விபத்துக்கள்.
இப்போ ரயில்வே துறை ஏன் அந்த கேட் கீப்பரை எடுத்து மூட பார்க்குதுன்னா, ஒரு இந்திக்காரர். அவருக்கு தமிழ் தெரியாது. பெபெபே தான். நம்ம வந்து உட்காந்துக்கிட்டு பெபெபேன்னு சிரிக்க வேண்டியது தான். ஏன் அப்புட்ன்னா, ரயில்வே துறையை வந்து ரயில்வே துறையில இருக்கிற வேலை வாய்ப்புகள வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு குடுக்கக்கூடாது. மத்திய அரசின் வேலைகள் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமா முடிவு பண்ணி அடிக்கிறாங்க. ரயில்வே துறை ஆகட்டும், ரயில்வே துறையா இருக்கட்டும், இல்ல இந்த ரயில்வே உற்பத்தி இருக்கு பார்த்தீங்களா? ரயில்வே புரொடக்ஷன் நம்ம பொன்மலை மாரி. நம்ம அங்க இதில நம்ம பெரம்பூர்ல இருக்கு பாருங்க. பெரிய இது. அந்த மாரி அந்த மாரி இதா இருக்கட்டும், வங்கிகள் ஆகட்டும், இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் ஆகட்டும், இதில எல்லாத்தையும் கிட்டத்தட்ட ம் ஒரு மாற்றம் ஏற்பட்டு, எல்லா மக்களும் கிட்டத்தட்ட வடநாட்டு மக்களுக்கான முதல் ப்ரிஃபரன்ஸ் குடுக்கப்படுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலை கொடுக்கக்கூடாதுங்கிறதுல ஒட்டுமொத்த அஜெண்டாவே வந்து அவங்க இது பண்றாங்க. தமிழ்நாட்டுக்கு வேலை குடுக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுக்குள்ள வடக்கன்ல கொண்டு வந்து அதிக அளவுல சேர்க்கணும் அப்படின்னு. கிட்டத்தட்ட ரூ. 1,00,00,000 1,00,00,000 பேத்துக்கு மேல தமிழ்நாட்டுல வந்து வடக்கர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல, அப்படின்னு புள்ளிவிவரங்கள் சொல்லுது. இப்போ நீங்க கேட் கீப்பர் எடுத்து மூடணும். இப்போ இதுக்கு யார் பதில் சொல்றது? அரசாங்கம் கேள்வி கேட்க முடியாது. இந்தியா எல்லாம் ஒரே நாடு தான். நம்ம போய் அந்த நாட்டுல வேலை செய்றோம். அதான் அவங்க வந்து இந்த நாட்டுல வேலை செய்றாய்ங்க. அப்படிங்கும்போது யாரையும் போய் கேட்க முடியாது. எதுவும் பிரச்சனை பண்ண முடியாது. இதுக்கு மக்கள் தான் ஒரு 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 முடிவெடுத்து, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தீர்வ வந்து உண்டு உண்டு பண்ணணும். இப்போ இந்த ஒரு கேட் கீப்பர்னால வந்த பிரச்சனையினால, கேட் மூடாதனால 2 குழந்தைகள இழந்திருக்கிறோம். ஆனா, அந்த கேட் கீப்பருக்கு என்ன தண்டனை? இவன இங்கேருந்து இந்த கேட்லேருந்து தூக்கி கொண்டு போய் அடுத்த கேட்ல போட்டுருவாங்க. அவ்வளவுதான். வேற ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. அவ்வளோதான். ஏன் எடுத்து வச்சு மூடுறீங்க? அவன் தப்புனா தப்பு. அவனுக்கு தண்டனைய குடுங்க. வேலையிலேருந்து டிஸ்மிஸ் பண்ணுங்க. சஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. வேலை டிஸ்மிஸ் பண்ணுறதுல எங்களுக்கு உடன்பாடு இல்ல. அம்மாவ தெரிஞ்சு செஞ்சானா, தெரியாம செஞ்சானா, முட்டாள்தனத்தில செஞ்சானா, படிப்பறிவின்மை தாங்க. லாங்குவேஜ் பிரச்சனை ஒண்ணு. படிப்பறிவின்மை. ஒரு அசால்ட்டு. என்னத்த பெரிய ட்ரெயின், என்னத்த பெரிய வேலை. ஏன்னா கஷ்டப்பட்டு படிச்சு, உழைச்சு கிழைச்சு படிச்சு கிடிச்சு சம்பாரிச்சு கிடிச்சு அப்படியெல்லாம் படிச்சு வாங்கியிருந்தான் அப்படின்னா, அந்த அருமை தெரியும். சும்மா நீ போற போக்குல சும்மா கூப்பிட்டு குடுக்குறது தானே. அவைங்கெல்லாம் படிச்சா வர்றாய்ங்க. வடக்கிலேருந்து வர அதிகாரிகள்லாம் எல்லாம் படிச்சுக்கிட்டு அப்படியே புத்திசாலித்தனமா வராங்க. ஏதோ வர்றாங்க படித்த படிப்புக்கு ஏதோ வேலை வேலை குடுத்துருக்காய்ங்க. ஏதோ இவங்களுக்கும் ஏதோ ட்ரெய்னிங் குடுத்து அனுப்பிச்சிருப்பாய்ங்க. அத வச்சு வேலை செய்றாய்ங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 50 மீட்டர் இழுத்து செல்லக்கூடிய அந்த வேனு ஒண்ணும் இல்லாம போயிருச்சு. அந்த வேனுக்கு என்ன பதில் சொல்ல போறோம்? அந்த வேன் ஓட்டுநர்கள் சொற்ப அளவுல தான் குழந்தைகள் இருந்திருக்காங்க. அந்த குழந்தைகள் தப்பிச்சிருக்காங்க. இதையெல்லாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க. விபத்து 10ஓட போறோம்னா, அத்தோட இது ஒண்ணு அது ஒரு விபத்து. அத வந்து எடுத்து வச்சு மூடுற வேலைய தான் இவங்க பார்ப்பாங்க. வேற எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அந்த டிரைவருக்கான அ தண்டனை குடுத்தா மட்டும் பத்தாது. அந்த டிரைவர் குடுத்தா அந்த ஒரு டிரைவருக்கு தான் தண்டனை. மற்ற இருக்கிற டிரைவர் இந்த கேட் கீப்பர்கள். ஒரு கேட் கீப்பருக்கு மட்டும் தண்டனை குடுத்தா பத்தாது. அவர் வந்து வேலை பிடுங்குறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. அதெல்லாம் தேவையில்லாத வேலை. டிஸ்மிஸ் பண்றதில்ல. சஸ்பெண்ட் பண்ணுங்க, விசாரணை பண்ணுங்க. அதுக்கு இனிமே பண்ணக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். வேலைய வந்து பிடுங்க மாட்டீங்க. அது தெரிஞ்ச விஷயம் தான். வேலைய வந்து பிடுங்குறதுல எங்களுக்கு உடன்பாடு இல்ல. அவன் அந்த வேலைய நம்பி தான் அந்த குடும்பம் இருக்குது. அவனோட பொண்டாட்டி பிள்ளைங்க இருப்பாங்க. அத விட்டுருங்க. இனிமேல் அந்த பதவிக்கு அந்த இடத்துக்கு போடுற அந்த வேலையாட்கள வந்து சரியான வேலையாட்களாக நல்லா அந்த லாங்குவேஜ் தெரிஞ்ச தமிழ்நாட்டுல போடுறவன தமிழ் தெரிஞ்சவன போடுங்க சார். ஏன் மிலிட்ரியா? ராணுவமா? கொண்டு வந்து இங்க அ நார்த் இந்தியால இருக்கிற ராணுவ வீரர்கள கொண்டு திருச்சியில போடுறது, திருச்சியில இருக்கிற ராணுவ வீரர்கள கொண்டு போய் நார்த் இந்தியால போடுறது. இதெல்லாம் ராணுவமா அது? ரயில்வே தானங்க. வேலை பார்க்க தானே வராங்க. அது பாஷ தெரிஞ்சிருந்தா இன்னும் வேலை ஈஸியா இருக்கும். அந்த மக்களோட உறவாடுறதுக்கும் வசதியா இருக்கும். இதில பல பிரச்சனைகள் இருக்குல்ல. ம். இப்படி இந்த பிரச்சனைகள்லாம் எதையுமே கன்சிடர் பண்ணாம நாங்க வடக்கன தான் கொண்டாந்து போடுவோம். முட்டாளா இருந்தாலும் பரவால்ல அவன தான் போடுவோம். எத்தன பேர் செத்தாலும் பரவால்ல நாங்க அவனுக்கு தான் வேலை குடுப்போம் அப்படின்னா, இது வந்து பாசிசமா இல்லையா? அத வந்து கேட்டா நெறைய பேர் வந்து பாயாசம்னு சொல்லிருவாங்க. அதனால ரயில் விபத்துகள் அடிக்கடி நடக்குது. இதில ரயில்வே துறை இருக்கிறது. அதுக்கு ஒரு அமைச்சர் இருக்காரு. அதுக்கு அந்த ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் உலகின் மிகப்பெரிய நிறுவனங்கள்ல ஒண்ணு இந்தியன் ரயில்வே. இது ஏன் இவ்வளவு விபத்துகள் நடக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியல. இதுக்கு என்ன பாதுகாப்பு குறைபாடா? இல்ல சரியானபடியான கம்யூனிகேஷன் கிடைக்கலையா? இல்ல
அசால்ட்னஸ் நிறையா இருக்குதா? இது யாருடைய தவறு? இது எப்படி சரி பண்ணணும்? அப்படிங்கிறத பார்த்து சரி பண்ணுற வேலைய பாருங்க. இப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க, இழப்புகள் ஆகிட்டே இருந்தாங்க. என்னத்த சொல்றது? நன்றி, வணக்கம்.